அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பாதாள லிங்கத்துல தன்னை மறந்து இருந்த பகவான், அங்கெல்லாம் நிறைய ஜடை பகவானுக்கு நிறைய இருந்தது. கையெல்லாம் பெரிய பெரிய நகம், நிறைய முடி, மேலெல்லாம் அழுக்கு அழுக்கு அட்டை அட்டையா மண்ணு. குருமூர்த்தத்துல தன்னை மறந்து சமாதி நிலையில ராப்பகல் தெரியாம இருந்திருக்கு. தான் சிதாகாசத்துல லயிச்சு இருந்தது. எப்பவோ கண்ணை திறந்தா ராத்திரி, எப்பவோ கண்ணை திறந்தா பகல், ஒன்னும் தெரியாது. அவ்வளவு நாளும் குளிக்கவே இல்லை. என்ன சரீர பிரஜை இருந்தா தானே குளிக்கிறதுக்கு. ஆனா யாருக்கிட்டையும் பேசலே, மௌனமாவே இருந்தது. பகவான் கிட்டத்தட்ட பாதாள லிங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு விரூபாட்ச குகை வர வரைக்கும் சமாதி நிலையிலேயே தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. தத்துவவித்தா அமர்ந்திருக்கு. தத்துவ ஞானம் ஏற்பட்டது முதல்ல அந்த மரண அனுபவம். ஆனா அந்த மரண அனுபவத்தோட யோக சம்ஸ்காரம் பிரபலமா இருந்தது. இப்ப பகவான் லைஃப்ல நாம பார்த்தோம்னா நிறைய சமாதி நிலையில இருந்தது. அந்த சமாதி நிலையில நிறைய இருக்கிற பிரம்மவித்வரர்களா இருக்கிறவாள் தான் பொதுவா லோகத்துல இருக்கிறவாளுக்கு சட்டுன்னு புரிஞ்சுடும். எனக்கா எப்படி இருக்கா பாருங்க, எவ்வளவு நேரம் அவ பிரஜையே இல்லாம அப்படியே இருந்தான்னு புரிஞ்சுடும் இல்லையா? ஆனா அதுதான் எல்லாரும் பெருசு பெருசு சொல்லுவா. ஆனா நிறைய ஞானிகளுக்கு பாவ சமாதியோ எல்லாரும் காண்றபடி நிர்விகல்ப சமாதி ஒன்றும் இல்லாமையும் ஞான நிலையில இருந்தும் எல்லாரும் அந்த ஞான நிலையால இன்ஃபுளுன்ஸ்டாய் தெரிஞ்சுப்பா. பகவான் லைஃப்ல இந்த பாஹ்ய சமாதி இருந்ததுனால நாம பகவானோட ஸ்டேட் அதுகிட்ட அசோசியேட் பண்றோம். அந்த பாஹ்ய சமாதி இல்லாம இருந்தாலும் பகவான் தான். நிறைய பேர் பகவானை பார்த்தது அந்த பாஹ்ய சமாதி எல்லாம் இல்லாம இருக்கிற நிலையில தான் பார்த்திருக்கான். அந்த சகஜ நிலை பகவான் டாக்ஸிலேயே சொல்லியிருக்கு. நிர்விகல்ப சமாதி பாஹ்யமா ஒன்னும் இல்லாமே சட்டுன்னு சில பேர் உட்கார்ந்துடுவாங்க. அந்த தெளிவான ஞானம் தான். இல்லாம சாப்பிடாம தூங்காம இருக்கிறதுன்னு பிரமிச்சு சாதகால் வழி தவறி போகப்படாது. இப்ப கூட நீங்க திருவண்ணாமலையில போய் பார்த்தேன்னாக்கா, டீ சுத்தி மலை மேல அங்கங்க பார்த்தேன்னா இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். ஜடா முடியோட சாப்பிடாம தூங்காம எத்தனையோ நாளா அப்படி உட்கார்ந்து இருக்கிறவா அங்கங்க இருப்பா. இதுதான் வதிரேக யுக்தின்னு பேரு. இதுக்கு வதிரேக யுக்தி என்னதுனாக்கா, இதுதானான்னு கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி இருக்கிறவாளையெல்லாம் பாருங்க. அப்போ இது இல்லைன்னு தெரியும். பகவான் நிறைய பேர் அப்படி என்கரேஜ் பண்ணல. அப்படியே நீங்க சாப்பிடாம தூங்காம இருங்கோன்னு சொல்லல. நிறைய பேர் கதை பண்றவாள்லாம் கூட நான் பாத்திருக்கேன். வேதாந்தம்னா என்ன, சாப்பிடப்படாது அப்படியே அப்படியே உட்காரணும் அப்படின்னு அது என்ன அர்த்தம்னாக்கா, வேதாந்தத்தை தொட்டு விடாதேன்னு அர்த்தம். பக்தின்னு பேசுறவாள்லாம் பக்தி ஞானத்துல பக்தி இல்லாம முடியுமா? ஆனா பக்தி ஞானத்துக்கு கொண்டு விடாட்டா அது என்ன பக்தி? பொம்மக்குழுவிலேயே இருந்தா போருமா? அப்போ அந்த நிலைக்கு வர வேண்டாமா? நமக்கு சுவாபாவிகமான ஸ்திதிக்கு வர வேண்டாமா? நேச்சுரலா இருக்கிற ஸ்டேட் தான் ஞானமே தவிர, ஞானங்கிறது சாப்பிடாம இருக்கிறதும் இல்லை, தூங்காம இருக்கிறதும் இல்லை. அது பகவான் நிறைய வழி காட்டி விட்டார். இதுதான் பகவானுக்கு சம்மதமான வழி. ஆனா பகவானோட லைஃப்ல அதெல்லாம் வந்தது. பகவானோட அடியார்கள் கிட்ட அதெல்லாம் பகவான் சொல்லல. நீங்க டிசிப்ளின்டா இருங்கோ, ஒரே நிஷ்டையா இருங்கோ.